வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக ஏதாவது ஸ்டார்டர் ஸ்நாக்ஸ்க்கு நிறைய ரெசிபீஸ் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி பன்னீர் வச்சு காட்ட போகிறேன். இது பன்னீர் 65. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் 65க்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்ல பெரிய துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின பன்னீர் பீசஸை ஒரு பவுலில் போட்டு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழம் ஜூஸ் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கோட்டாக இருக்கு. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு இதில் 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 5 டீஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாம் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஒரு துளி சிகப்பு கலர் பவுடர் போட்டிருக்கேன். இது கலர் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வேண்டானா இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். தண்ணி கொஞ்சம் கையில் எடுத்து லேசாக தெளித்து பன்னீர் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட மாவெல்லாம் நல்லா கோட்டாக இருக்கு. இப்போ பன்னீர் பீசஸ் நல்லா கோட்டாக இருக்கு. மாவு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஊற வச்ச பன்னீர் பீசஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. அருமையான பன்னீர் 65 தயாரா இருக்கு. இது நீங்க புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? அது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது நல்ல ஒரு ஸ்டார்டர் ஸ்நாக். இது பார்ட்டிஸ் இல்லைனா வீட்டில் கெட் டுகெதர் அந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் டைம்ஸில் பசங்களுக்கு பசிக்கும் போது இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். இது நீங்கள் வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.